ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது டிஎஸ்பியில் இம்பார்ட்டண்ட்டாக ரிப்பீட்டடாக கேட்ட 2 மார்க்ஸ் மட்டும்தான் எடுத்து நான் உங்களுக்காக கொடுத்துருக்கேன். இதுக்கு ப்ரீவியஸ்லேயே நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். டிஎஸ்பியில் இம்பார்ட்டண்ட் 2 மார்க் அப்படின்னு சொல்லிட்டு பார்ட் 1ல் போட்டிருந்தேன். தட் இஸ் பேஸ்ட் ஆன் டிஎஃப்டின்னு போட்டிருந்தேன். இந்த வீடியோ வந்து எஃப்எஃப்டி பேஸ் பண்ணியிருக்கிற 2 மார்க்ஸ். ஸோ உங்களுக்கு கொடுத்துருக்கிற இந்த 2 மார்க்ஸ் மட்டுமே நீங்கள் படித்தா போதும், ஓரளவுக்கு நீங்கள் பார்ட்டியை அட்டன் பண்ணலாம். ஸோ இது வந்து 5 ஸ்டார் கொஸ்டின்ஸ்னு சொல்லுவோம். அதாவது மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் அப்படின்னு இருக்கிறத 5 ஸ்டார் கொஸ்டின்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பாருங்கள். ட்ரா த பேசிக் பட்டர்ஃப்ளை டயக்ராம் ஃபார் த ரேடிக்ஸ் டு D8 FFT அண்ட் DIF FFT. ஸோ ரெண்டுமே கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது 2 D8 FFT ஓடுது. ஸோ இதில் பாருங்கள், இது P அண்ட் Qன்னு 2 பாயிண்ட் இருக்குது. இது XM of P, இது XM of Qன்னு எடுத்திருக்கேன். ஸோ இதை ஆட் பண்ணும்போது எப்படி வரும்னா XM of P ப்ளஸ் W சஃபிக்ஸ் into the power of K into XM of Q. அதே இந்த இடத்துல வரும்போது XM plus 1 of Q is equal to XMP minus W suffix into the power of K into XM of Q. இது உங்களுக்கு எழுதுறதுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்ததுன்னா ரொம்ப சிம்பிளுங்க. இது நான் வந்து ஏன்னு எடுத்துக்கிறேன், இதை நான் பின்னு எடுத்துக்கிறேன். சேம் W suffix into the power of K எடுத்துக்கோங்க. அப்போ இந்த வேல்யூ என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா A plus B into W suffix into the power of K. இங்கே என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா A minus B into W suffix into the power of K. இது எழுதலைன்னா கூட இது எழுதுனாவே உங்களுக்கு போதும். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான பேசிக் ஸ்ட்ரக்சர் தான். அதே போல் 2 DIF FFT அல்காரிதம், இதுதான் பேசிக் ஸ்ட்ரக்சர். நம்ம அங்கே இந்த இடத்துல போட்ட அந்த W suffix n பவர் Kவை வந்து இந்த இடத்துல போட போகிறோம். இப்போ இதை எப்படி எழுதலான்னு பாருங்கள். XM of P plus XM of Qன்னு எழுதலாம். பட் இங்கே XM of P minus XM of Q into W suffix into the power of K. ஸோ இது சிம்பிளாக எழுதணும்னா இது ஏன்னு எடுத்துக்கோங்க, இது பின்னு எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல எப்படி எழுதலாம்? A plus பின்னு எழுதலாம். இங்கே A minus B into W suffix into the power of K. நீங்கள் எய்தர் இது எழுதுங்க, இல்லைன்னா இது எழுதுங்க. உங்களுக்கு எது ரொம்ப ஈஸியாக ஃபீல் பண்ணுறீங்களோ அதையே நீங்கள் எழுதுங்க. இப்படி எழுதினாலும் உங்களுக்கு கண்டிப்பாக மார்க் கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் 2 மார்க். வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் ஆஃப் FFT ஓவர் DFT? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 3 பாயிண்ட் எதுக்காகன்னா 2 பாயிண்ட் மட்டும் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 மார்க்ஸ் கொடுத்துருவாங்க சம்டைம்ஸ். பட் எத்தனை பாயிண்ட்ஸ் கேட்டிருக்காங்களோ அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எழுதுனா உங்களுக்கு இன்கேஸ் ஏதாவது ஒன்று தப்பாச்சுன்னா கூட அதுக்கு நீங்கள் மார்க் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் ஆஃப் FFT ஓவர் DFTன்னு பார்த்தீங்கன்னா the FFT algorithms are used to compute DFT fast. அதுக்கடுத்து செகண்ட், FFT algorithms are computationally efficient than direct computation of DFT. The last one is FFT algorithm exploit periodicity and symmetry property of DFT. So these are the advantages of FFT over DFT. அடுத்து, why we are going for the FFT? Why FFT is needed? The direct evaluation of DFT using the formulas x of k is equal to summation n is equal to 0 to n minus 1 x of n into the power of minus j 2 pi kn divided by capital N. It requires n square complex addition and n into n minus 1 complex addition for the large value of n. It is not possible. So it requires n square complex multiplication and n into n minus 1 complex addition. But large value போகும்போது it is not possible at all. So by using the FFT algorithm, the number of computations can be reduced. For n point DFT, the number of complex multiplication required using FFT is n by 2 log base 2n. So உங்களுக்கு FFT போகும்போது நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ரெடியூஸ் ஆகுது, கம்ப்யூட்டேஷன் ஸ்டெப்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகுது. அண்ட் மல்டிப்ளிகேஷனுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா n by 2 log base 2n. So for example, if n value is 16, the number of complex multiplication required in DFT is 256. ஏன் நம்ம 256 சொன்னோம்? ஸோ உங்களுக்கு வந்து n square is the complex multiplication value. இங்கே என்னோட வேல்யூ என்னது 16. அப்போ n square is equal to 16 square. So n square is 16 square na 256. But using FFT algorithm, so complex multiplication எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. n by 2 log base 2 into n.
So what is the n value? 16. n by 2 na 16 divided by 2 into log of base 2 16 வருமா. இந்த 16 நம்ம எப்படி எழுதலாம்? That is 8. இதை கேன்சல் பண்ணோம்னா 8 log base 2 2 power 4 எழுதலாமா? ஸோ இப்போ இது இந்த சைடில் வரும்போது 4 into 8 log base 2 ஸோ இதோட வேல்யூ 1 வரும். ஸோ 8 4s are 32. ஸோ நமக்கு எத்தனை மல்டிப்ளிகேஷன்ஸ் ரிக்வயர்ட் பார்த்தீங்கன்னா 32. பட் while you are going for the DFT 256 மல்டிப்ளிகேஷன் நமக்கு தேவை. பட் FFT போகும்போது you will be getting only 32 multiplications. ஸோ இதுதான் நம்மளோட முக்கியமான ஒரு அட்வான்டேஜ்னு சொல்லலாம். அடுத்த ப்ராப்ளம், find the value of w suffix n to the power of k when n is equal to 8 and k is equal to 2 and also for k is equal to 3. ஸோ ரெண்டு வேல்யூ கேல்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. k is equal to 2க்கு k is equal to 3க்கு. ஸோ w suffix n to the power of k is nothing but Tudel factor அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதோட ஃபார்முலா என்ன? e to the power of minus j 2 pi k divided by n. இங்கே என்னோட வேல்யூ 8ன்னு கொடுத்துட்டாங்க. இது ப்ராப்ளம்லேயே நமக்கு 8ன்னு கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் நம்ம k is equal to 2க்கு பார்க்கலாம். ஸோ எங்கெல்லாம் k இருக்கோ அங்கே 2 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ n-க்கு 8ம் k-க்கு 2 சப்ஸ்டியூட் பண்ணோன்னா w suffix 8 power 2ன்னு வரும். ஸோ e to the power of minus j 2 pi k-ஓட வேல்யூ 2 divided by n-ஓட வேல்யூ 8. ஸோ இதை கேன்சல் பண்ணோம்னா 4 times, again இதை கேன்சல் பண்ணோம்னா 2 times. அப்போ என்ன வரும்? e to the power of minus j pi by 2. e to the power of minus j theta தெரியும். That is cos theta minus j sin theta. What is the theta value? It's pi by 2. அப்போ cos pi by 2 minus j sin pi by 2. Cos pi by 2 is 0 minus j sin pi by 2 value is 1. So நமக்கு என்ன ஒரு ஆன்சர்? minus j வரும். w suffix 8 power 2 is minus j. அடுத்த ஆப்ஷன் k is equal to 3 and n is equal to 8க்கு பார்க்கலாம். So if n is equal to 8 and k is equal to 3 na w suffix 8 power 3 n power k, n ஓட வேல்யூ 8, k ஓட வேல்யூ 3. e to the power of minus j 2 pi k ஓட வேல்யூ 3 divided by 8. இப்போ இதை கேன்சல் பண்ணோம்னா 4 டைம்ஸ்னு வரும். அப்போ e to the power of minus j 3 pi by 4. ஸோ இதை சேம் இப்போ பார்த்து அதே ஃபார்முலா தான். e to the power of minus j theta is equal to cos theta minus j sin theta சப்ஸ்டியூட் பண்ணோம்னா cos 3 pi by 4 minus j sin 3 pi by 4. ஸோ 3 pi by cos 3 pi by 4 ஓட வேல்யூ minus 0.707. அதே போல் sin 3 pi by 4 ஓட வேல்யூ plus 0.707. ஸோ இங்கே ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கிறதுனால we are getting this answer as minus 0.707 minus j 0.707 கிடைச்சிருக்கு. இதுதான் w suffix 8 power 3 ஓட வேல்யூ. Next 2 mark. Calculate the number of multiplication needed in the calculation of DFT and FFT with a 64-point sequence. So number of complex multiplication required in DFT is n square. So number of complex multiplication formula என்னது n square. என்னோட வேல்யூ என்னது 64. இதை ஸ்கொயர் பண்ணோம்னா we are getting 4096. அதே போல் the number of complex multiplication using FFT is எத்தனை நமக்கு தேவைன்னா ஃபார்முலா n by 2 log base 2 n. ஸோ இதில் என்னோட வேல்யூ நம்ம 64ன்னு அப்ளை பண்ணலாம். இதை நம்ம கேன்சல் பண்ணோம்னா என்ன வரும்? 32 வரும். அண்ட் இந்த 64 எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலான்னா 2 power 6ன்னு எழுதலாம். ஸோ இது இந்த 6 வந்து இங்கே வந்துடுமா? அப்போ 32 into 6 log base 2 2ன்னு வரும். இந்த log base 2 2ஓட வேல்யூ 1. ஸோ 32 into 6 is nothing but 192. ஸோ இங்கே பாருங்கள், இது வந்து டிஎஃப்டிக்கானது, இது எஃப்எஃப்டிக்கான மல்டிப்ளிகேஷன் ரெக்குயர்மெண்ட். நெக்ஸ்ட்டு ஸ்பீட் இம்ப்ரூவ்மெண்ட் ஃபேக்டர்னு கேட்டாங்கன்னா இதை போடுங்க. இது தெரிஞ்சுக்கணுன்றதுனால இதை எழுதியிருக்கேன். பட் நமக்கு இதில் கொடுக்கல. ஸோ ஸ்பீட் இம்ப்ரூவ்மெண்ட் ஃபேக்டர் இஸ் இது ரெண்டுத்துக்கு இருக்கிற ரேஷியோ. ஸோ டிஎஃப்டிக்கும் எஃப்எஃப்டிக்கு இருக்கிற ரேஷியோ 4096 divided by 192 இஸ் நத்திங் பட் 21.33. ஸோ எது ஃபாஸ்டர்னு கேட்டாங்கன்னா எஃப்எஃப்டி இஸ் த ஃபாஸ்டர் கம்ப்யூட்டேஷன் மெத்தட். ஸோ நெக்ஸ்ட் வந்து வாட் இஸ் டிஎஃப்டின்னு பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் 2 மார்க்கஸ் வாட் இஸ் எஃப்எஃப்டி. ஸோ எஃப்எஃப்டி அப்ரிவேஷன் எழுதிடலாம். ஃபாஸ்ட் ஃபூரியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இஸ் an algorithm used to compute the DFT. ஸோ டிஎஃப்டி calculate பண்ணுறதுக்கு தான் நம்ம என்ன போகிறோம்? எஃப்எஃப்டி மெத்தடை நம்ம யூஸ் பண்ணுறோம். It makes use of symmetry and periodicity properties of Tudel factor w suffix n power k to reduce the DFT calculation computation time. The DFT algorithm provides speed increase factors when compared with the direct computation of the
டிஎஃப்டி. ஸோ டிஎஃப்டியோட கம்பேர் பண்ணும்போது எஃப்எஃப்டி வந்து ஃபாஸ்ட்டாக இருக்குது, ஸ்பீட் வந்து இம்ப்ரூவ்டாக இருக்குது. Next 2 mark. If W suffix 64 power 16 is equal to W suffix 128x, find the value of x. ஸோ இந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா நமக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி தெரியும். W suffix n power 2k is equal to W n by 2 power k. ஸோ இந்த 2வை நம்ம இங்கே கூட கொண்டு வந்துடலாம். அக்கார்டிங் டு த ப்ராப்பர்ட்டி, டுடில் ஃபேக்டரோட ப்ராப்பர்ட்டியில் இது அப்ளிகபிள். ஸோ இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, W suffix 6 power 16 is equal to W suffix 128 power 8 ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு கிளியராக தெரியும் திஸ் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு இங்கே இருக்கிற 2வை நம்ம இங்கே கொண்டு வந்துடலாம் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ எந்த வேல்யூ நமக்கு ஈக்குவலாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ இந்த 64 இங்கே என்னவா இருக்குது, 128ன்னு இருக்குது. ஸோ 64 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், 128ன்னு கிடைக்கும். அப்போ இங்கே என்ன வரும், W suffix n power 2. அதே போல் இங்கே வந்து கேக்கு பதில் என்ன இருக்குன்னு பாருங்கள். கே வந்து என்னவாக இருக்கணும், எக்ஸ் இன்ட்டு 2ன்னு இருக்கணும். ஸோ தட் இஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2k. உங்களுக்கு புரியணுன்றதுனால சிம்பிள் மாற்றி எழுதியிருக்கேன். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2k. தட் இஸ் இதை வந்து நம்ம ஸ்கொயர் பண்ண, தட் இஸ் 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா 128 கிடைக்கும். அப்போ இதே வேல்யூவை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு எக்ஸோட வேல்யூ கிடைக்கும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2k அப்படின்னா 2 into 16 வில் கெட் 32. அப்போ நமக்கு வேல்யூ என்னன்னு பாருங்கள், எக்ஸோட வேல்யூ என்னது, 32. நெக்ஸ்ட் 2 mark. Determine the number of multiplications required in the computation of 8-point DFT using FFT. நீங்கள் இதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மல்டிப்ளிகேஷனோட வேல்யூ தான் நிறைய ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. ஸோ அதனால் அது கொஞ்சம் அந்த ஃபார்முலா கொஞ்சம் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப்எஃப்டிக்கு. ஸோ நம்பர் ஆஃப் மல்டிப்ளிகேஷன் ரிக்வயர்ட் ஃபார்முலா என்னது, n by 2 log base 2n. இது நமக்கு தெரியும். இப்போ என்னோட வேல்யூ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, இட்ஸ் 8-point DFTன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 8 by 2 log base 2, என்னோட வேல்யூ 8. இந்த 8 எப்படி எழுதலாம், 2 power 3ன்னு எழுதலாமா. அப்போ இந்த 3 இந்த சைடில் வரும், 4 into 3 log base 2. ஸோ இதோட வேல்யூ வந்து 1ன்னு ஆகிடும். தென் 4 into 3, that is 4 3s are 12, 12 into 1 is 12. ஸோ நமக்கு நம்பர் ஆஃப் கம்ப்யூட்டேஷன் ரிக்வயர்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 12. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2 mark பாருங்கள். How many complex multiplications and additions are required in DFT and FFT? This is most important question. If you are going for any competitive exams also, it will be very much useful. So இங்கே DFT-க்கான காம்ப்ளெக்ஸ் மல்டிப்ளிகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா n square. காம்ப்ளெக்ஸ் அடிஷனுக்கு ஃபார்முலா n into n minus 1. But while you are going for FFT, complex multiplication n by 2 log base to n, complex additionக்கு n log base to n. ஸோ இது வந்து n by 2, இங்கே n மட்டும் வரும். பட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா n square n into n minus 1. இதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. Then the last 2 mark question of this video is, what are the application of FFT algorithm? என்னென்ன applications இருக்குன்னு பார்த்தீங்கன்னா linear filtering, correlation, spectrum analysis. These are the main applications.